Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் புல்டோசர் மாடலை மேற்கு வங்க பாஜக அரசு கையில் எடுத்திருக்கிறது. சட்டவிரோத கட்டுமானங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த கண்டிப்பான அணுகுமுறையை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக புதிதாக பொறுப்பேற்ற மேற்கு வங்க அரசின் அதிகாரிகள் வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து முதலமைச்சர் சுவேந்து அதிகாரியின் உத்தரவின் பேரில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக ஏராளமான புல்டோசர்கள் மற்றும் மண்ணள்ளும் இயந்திரங்கள் முழுவீச்சில் களமிறங்கியுள்ளன. கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை ஹவுரா மற்றும் சீல்டா ரயில் நிலைய பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் உதவியுடன் சட்டவிரோதமாக வங்கதேசத்தில் இருந்து வந்தவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்த இடங்கள் மற்றும் கட்டிடங்கள் இடித்து தள்ளப்பட்டுள்ளன. பொது இடங்களை ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்டெடுப்பதையும் போக்குவரத்து ஏற்பாடுகளை மேம்படுத்துவதையும் முக்கிய நோக்கங்களாக கொண்டு நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. லட்சக்கணக்கான புறநகர் மற்றும் நீண்ட தூர பயணிகள் பயன்படுத்தும் ஹவுரா மற்றும் சீல்டா ரயில் நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த ஆக்கிரமிப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. கங்கை படித்துறை முதல் ஹவுரா ரயில் நிலைய வளாகம் வரையிலான பகுதியில் அமைந்திருந்த தற்காலிக கடைகள் மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையில் ஹவுரா ரயில் நிலைய பகுதிகளிலிருந்து சுமார் 150 கடைகள் மற்றும் சாலையோர விற்பனை நிலையங்கள் அகற்றப்பட்டுள்ளன. உணவுப் பொருட்கள், பழங்கள், பொம்மைகள் மற்றும் அன்றாட தேவை பொருட்களை விற்பனை செய்யும் ஏறக்குறைய 200 நடைபாதை கடைகளும் இடிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சீல்டா ரயில் நிலையத்தில் பயணிகள் தடையின்றி வந்து செல்வதற்கு வசதியாக 1 முதல் 21 வரையிலான நடைமேடைகளிலிருந்து நடைபாதை வியாபாரிகளின் கடைகளும் அகற்றப்பட்டுள்ளன. ஹவுரா மாநகராட்சி பகுதியின் 44வது வார்டில் அனுமதியின்றி சட்ட விரோதமாக கட்டப்பட்டிருந்த 5 மாடி கட்டிடமும் இடித்து தள்ளப்பட்டிருக்கிறது. கொல்கத்தாவின் மிக முக்கிய இடமான பார்க் தெரு பிரபலமான நிறுவனங்களின் கடைகள் மற்றும் ஆடம்பர ஹோட்டல்கள் நிறைந்த பகுதியாகும். இந்த சாலையை ஒட்டியுள்ள 30 அடி அகலமும் 700 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு குறுகிய சந்து வங்கதேசத்தில் இருந்த சட்டவிரோதமாக குடியேறிய இஸ்லாமியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் மற்றும் சமூக விரோதிகள் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த இந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் முழுவதுமாக அகற்றப்பட்டுள்ளன. ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 7 பாயிண்ட் கிராசிங் சந்திப்பில் பெருந்திரளான மக்கள் கூடி மேற்கு வங்க காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 10 காவல்துறை மற்றும் மத்திய படை வீரர்கள் காயமடைந்த நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத கட்டுமானங்கள் மற்றும் நில ஆக்கிரமிப்புகளை அரசு ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியிருக்கும் அமைச்சர் திலீப் கோஷ், இனி மாநிலத்தின் எந்த பகுதியில் சட்டவிரோத கட்டுமானங்கள் இருந்தாலும் அங்கே புல்டோசர்கள் வரும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். முன்னதாக கொல்கத்தா மாநகராட்சி சிகப்பு மண்டலமாக அறிவித்திருந்த கார்டன் ரீச், மெட்டியாபர்ஸ், ராஜா பஜார், ப்ரோ பஜார் மற்றும் இஎம் பைபாஸ் ஆகிய பகுதிகளிலும் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. டாப்சியா, தில்ஜாலாவில் 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிப்பதற்காக குறிக்கப்பட்டுள்ளன. கடந்த 15 ஆண்டுகளில் கட்டப்பட்ட அனைத்து கட்டிடங்களில் குறைந்தது 70% சட்ட விரோதமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான். அரசு நிலம் மற்றும் பொதுமக்கள் இடங்களை ஆக்கிரமிக்க யாருக்கும் அனுமதி இல்லை என்ற செய்தியை மேற்கு வங்க பாஜக அரசு இந்த புல்டோசர் நடவடிக்கையின் மூலம் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறது.